பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பெயர் தான் தபித்தாள். என்னை பற்றி உங்களில் அநேகருக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. என்னை பற்றி சொல்லுகிறேன், கேளுங்கள். வேதாகமத்தில் பெண்களில் ஷீஷி என்று பெயர் பெற்ற ஒரே பெண் நான் மாத்திரம்தான். ஷீஷர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், இயேசுவோடு கூட இருந்தவர்களும் இயேசுவின் பணிக்காக முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து வேலை செய்தவர்களை தான் ஷீஷர்கள் அப்படின்னு அழைத்தாங்க. ஷீஷி என்று பெயர் பெறறதுக்கு நான் தகுதியா அப்படின்னா என்னை பற்றி சொல்லுகிறேன், கேளுங்கள். என்னுடைய வேலையே தையல் செய்து துணிகளை விற்பதுதான். இப்படி இருக்கும்போது இயேசுவின் அன்பினால ஈர்க்கப்பட்ட நான் இயேசுவை பிரதிபலிக்க விரும்பினேன். அவருடைய அன்பு என்னை கவர்ந்து கொண்டது. இதனால என்னை சுற்றி அநேக விதவைகளும் அநேக திக்கற்ற பிள்ளைகளும் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இலவசமாய் துணிகளை தைத்து தருவதும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதும் இப்படியாய் அநேக உதவிகளை அவர்களுக்கு செய்தேன். இப்படி காலங்கள் போய் கொண்டிருக்கும் போது திடீரென வியாதிப்பட்டு நான் மரித்து விட்டேன். இந்த துக்கத்தை தாங்க முடியாத இந்த விதவைகளும் திக்கற்றவர்களும் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னை அவங்களால விட மனசே வரல. அப்படி இருக்கும்போது பக்கத்து ஊர்ல பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை போய் கூட்டி கொண்டு வந்து என்னை உயிரோடு எழுப்ப சொல்லி அவர்கள் கதறி அழுதார்கள். இதனால பேதுரு ஜெபித்த போது தேவன் உயிரோடு என்னை எழுப்பினார். அப்போஸ்தலர்களால முதலில் உயிரோடு எழுப்பப்பட்டவள் நான் ஒருத்திதான். நான் உயிரோட மீண்டுமாக தேவனுடைய பணியை இன்னும் அதிகமாய் செய்தேன். என்னுடைய வேலையை விட்டுட்டு ஃபுல்லாலாம் வரல. என்னுடைய வேலையை கொண்டு நான் இயேசுவின் அன்பை பிரதிபலித்தேன். இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கான்னு தெரியல, ஆனா எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கு. நான் இந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தினால தள்ளப்பட்டிருக்கேன். நான் இந்த வேலையை செய்ய வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு இருக்கும்போது உங்களால ஊழியம் செய்ய முடியாதுன்னு இல்லை. எல்லாவற்றையும் விட்டு ஊழியம் செய்த பெண்களுக்கு கூட கிடைக்காத பாக்கிய பெயர் எனக்கு கிடைத்தது. அது போல நீங்க செய்கிற வேலைகளினால, நீங்க செய்கிற வேலை ஸ்தலங்களினால இயேசுவின் அன்பை நீங்க பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். இவர்கள் மூலமா இயேசு வெளிப்படுகிறார், இவ்வளவு அன்பா இருக்காங்களே, இவ்வளவு உதவி செய்யறாங்களே அப்படின்னு அவர்கள் நினைக்கத்தக்கதாய் நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருங்கள். அதுவே தேவனுக்கு நீங்கள் செய்யும் ஊழியமாக இருக்கிறது. ஆமென்.